ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னோட தப்பை திருத்திக்க முயற்சி பண்ணு. உன்னோட தப்பை திருத்திக்க முயற்சி பண்ணு. ஸோ நீ ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காத, உன்னோட தப்பை திருத்திக்க முயற்சி பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ட்ரை டு கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். ட்ரை டு கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். ட்ரை அப்படின்னா முயற்சி பண்ணு. ட்ரை டு கரெக்ட் திருத்திக்கிறதுக்கு, டு கரெக்ட் திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. எதை? தப்பை, உன்னுடைய தப்பை, யோர் மிஸ்டேக்ஸ். ட்ரை டு கரெக்ட் யோர் மிஸ்டேக்ஸ். உன்னோட தப்பை திருத்திக்க முயற்சி பண்ணு. நெக்ஸ்ட் ஒன், இது என்னோட தப்பு இல்லை, இது என்னுடைய தவறு இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் மை மிஸ்டேக். திஸ் இஸ் நாட் மை மிஸ்டேக். திஸ் இஸ் நாட் மை மிஸ்டேக் அப்படின்னா இது என்னோட தப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா நான் பொறுப்பு இல்லை. ஃபார் திஸ், இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் திஸ். ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் திஸ். ஐ ஹாவ் நத்திங் டு டூ அப்படின்னா சம்மந்தம் இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் திஸ். அவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் ஹிம். ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் ஹிம். அவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த விஷயத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் போகவே இல்லை, அந்த விஷயத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தட் மேட்டர். ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தட் மேட்டர். அந்த விஷயத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இதுவே அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தெம். ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தெம். ஐ ஹாவ் நத்திங் டு டூனா சம்மந்தம் இல்லை, வித் தெம் அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தெம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் நினச்சா அவளாவே வந்து என்கிட்ட பேசட்டும். அவள் நினச்சா அவளாவே வந்து என்கிட்ட பேசட்டும். நான்லாம் போய் பேச போகிறதில்ல, அவள் நினச்சா அவளாவே வந்து என்கிட்ட பேசட்டும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் ஷீ வாண்ட்ஸ் லெட் ஹர் கம் அண்ட் டாக் டு மீ. இஃப் ஷீ வாண்ட்ஸ் லெட் ஹர் கம் அண்ட் டாக் டு மீ. இஃப் ஷீ வாண்ட்ஸ் அப்படின்னா அவள் விரும்புனா, அவள் ஆசைப்பட்டா, அவள் நினச்சா. லெட் ஹர் கம் அண்ட் டாக் டு மீ, அவளே வந்து என்கிட்ட பேசட்டும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவகிட்ட சண்டை போடலை, அதனால் நான் போய் அவகிட்ட ஃபஸ்ட்டு பேச மாட்டேன். அவள் தான் என்கிட்ட சண்டை போட்டு போனா, அதனால் அவளே வந்து பேசட்டும். நான் அவகிட்ட சண்டை போடலை, நான் போய் முதல்ல அவகிட்ட பேச மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't fight with her, so I will not talk to her first. I didn't fight with her, so I will not talk to her first. I didn't fight with her. நான் அவ கூட சண்டை போடலை. I didn't fight with her. நான் அவ கூட சண்டை போடலை. ஸோ அதனால் I will not talk to her first. நான் அவகிட்ட முதல்ல பேச மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளே என்கிட்ட சண்டை போட்டாலும் நான் தான் அவகிட்ட போய் முதல்ல பேசினேன். அவளே என்கிட்ட சண்டை போட்டாலும் நான் தான் அவகிட்ட முதல்ல பேசினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டாக்ட் டு ஹர் ஃபர்ஸ்ட் ஈவன் இஃப் ஷி ஃபாட் வித் மீ. ஐ டாக்ட் வித் ஹர் ஃபர்ஸ்ட் ஈவன் ஷி ஃபாட் வித் மீ. ஐ டாக்ட் டு ஹர் ஃபர்ஸ்ட், நான் தான் அவகிட்ட முதல்ல பேசினேன். ஈவன் இஃப் ஷி ஃபாட் வித் மீ, அவள் என் கூட சண்டை போட்டிருந்தாலும் நான் தான் அவகிட்ட போய் முதல்ல பேசினேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், தப்பு அவளோட தான் இருந்தாலும் நான் தான் எப்போதுமே மன்னிப்பு கேட்பேன். தப்பு அவளே பண்ணியிருந்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான், இல்லைன்னா விடமாட்டா, சண்டை போட்டுகிட்டே இருப்பாள். அதனால் தப்பு அவளே பண்ணியிருந்தாலும் நான் தான் மன்னிப்பு கேட்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் த ஒன் ஹூ அப்பாலஜைஸ் ஈவன் இஃப் இட் இஸ் ஹர் ஃபால்ட். ஐ எம் த ஒன் ஹூ அப்பாலஜைஸ் ஈவன் இஃப் இட் இஸ் ஹர் ஃபால்ட். ஐ எம் த ஒன் ஹூ அப்பாலஜைஸ், நான் தான் மன்னிப்பு கேட்பேன். ஈவன் இஃப் இட் இஸ் ஹர் ஃபால்ட். ஈவன் இஃப் இட் இஸ் ஹர் ஃபால்ட். ஹர் ஃபால்ட் அப்படின்னா அவளுடைய தப்பாக இருந்தாலும்,
ஈவன் இஃப் இட் இஸ் ஹர் ஃபால்ட் ஐ எம் த ஒன் ஹூ அப்பாலஜைஸ். நான் தான் மன்னிப்பு கேட்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க மாட்டேன். நான் உன்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I would never hide anything from you. I would never hide anything from you. I would never hide அப்படின்னா பண்ணவே மாட்டேன். ஓகேவா? I would never hide. ஹைடுனா மறைக்கிறது. anything from you. உங்ககிட்டேருந்து எதையுமே நான் மறைக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நேர்மறையாக யோசிச்சுக்கிட்டே இரு. நேர்மறையாக யோசிச்சுக்கிட்டே இரு. கண்டிப்பாக அது நடக்கும். நேர்மறையாக யோசிச்சுக்கிட்டே இரு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Keep thinking positively. Keep thinking positively. Keep thinking அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இரு. ஸோ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு கீப் யூஸ் பண்ணணும். ஸோ கீப் திங்கிங் பாசிட்டிவ்லி. பாசிட்டிவ்லினா நேர்மறையாக. ஓகேவா? அவன் எப்போதும் நேர்மறையாக தான் யோசிப்பான். அவன் எப்போதும் நேர்மறையாக தான் யோசிப்பான். இதை எப்படி சொல்லலாம்? He always thinks positively. He always thinks பாசிட்டிவ்லி. He always thinks. அவன் எப்பயுமே யோசிப்பான். திங்க் பண்ணுறது அப்படின்னா யோசிக்கிறது. ஓகேவா? பாசிட்டிவ்லி அப்படின்னா நேர்மறையாக. அவன் எப்பயுமே நேர்மறையாக தான் யோசிப்பான். He always thinks positively. நீ நேர்மறையாக யோசிச்சா உயர்ந்த நிலையை அடையலாம். நீ நேர்மறையாக யோசிச்சினா உயர்ந்த நிலைகளை அடையலாம். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you think positively, you can reach high positions. If you think positively, you can reach high positions. If you think, நீ யோசித்தால். If you think positively, நேர்மறையாக யோசித்தால். If you think positively, you can reach, நீ அடையலாம். எதை? உயர்ந்த நிலையை. high positions. If you think positively, you can reach high positions. எல்லோரிடமும் இருப்பது என்னிடம் இல்லை. எல்லாரும் வச்சுருக்கிறது என்கிட்ட இல்லை. எல்லார்கிட்டையும் இருக்கிறது என்கிட்ட இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have what everyone has. I don't have what everyone has. I don't have என்கிட்ட இல்லை. என்ன இல்லை? what everyone has. எல்லாரிடமும் என்ன இருக்கோ அது என்கிட்ட இல்லை. I don't have what everyone has. அவங்க பண்ணுறது சரி கிடையாது. அவங்க பண்ணுறது சரி கிடையாது. அவங்க தப்பு பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது சரி கிடையாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What they do is not right. What they do is not right. What they do. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது. What they do is not right. அப்படின்னா சரி கிடையாது. அவங்க பண்ணுறது சரி கிடையாது. What they do is not right. நீ பண்ணுறது தான் ரொம்பவும் சரியான விஷயம். நீ பண்ணுறது தான் மிகச் சரியான விஷயம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What you are doing is absolutely right. What you are doing is absolutely right. What you are doing, நீ என்ன பண்ணுறியோ, what you are doing is absolutely right. அதுதான் மிகச் சரியான விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு சரின்னு படுறதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். எனக்கு சரின்னு படுறதை மட்டும்தான் நான் செய்வேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I only do what I feel is right. I only do what I feel is right. I only do, நான் அதை மட்டும்தான் பண்ணுவேன். I only do, என்ன பண்ணுவேன்? What I feel is right. எதுன்னு சரின்னு எனக்கு தோணுதோ, எது சரின்னு எனக்கு தோணுதோ, what I feel is right. I only do, நான் அதை தான் பண்ணுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் நீ இதை பண்ணணும். எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் நீ இதை பண்ணணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have to do it after informing everyone. You have to do it after informing everyone. You have to do it. நீ இதை பண்ணணும். After informing everyone. எல்லாரிடமும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லிட்டு தான் you have to do it. நீ இதை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், யாருக்கிட்டையும் சொல்லாமலே நான் இதை பண்ணிட்டேன். யாருக்கிட்டையும் சொல்லாமலே நான் இதை பண்ணிட்டேன். இதை எப்படி சொல்லலாம்?
I did it without informing anyone. I did it without informing anyone. I did it. நான் இதை பண்ணினேன், நான் இதை பண்ணிட்டேன். Without informing anyone, யாருக்கிட்டையும் சொல்லாமல் நான் இதை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட சொன்னியா? இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட சொன்னியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கா? உனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have the habit of reading books? Do you have the habit of reading books? Do you have the habit? Habitனா பழக்கம். Do you have the habit? உனக்கு பழக்கம் இருக்கா? Do you have the habit of reading books? புக்கு படிக்கிற பழக்கம் உனக்கு இருக்கா? ஓகேவா? எனக்கு தினமும் புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குது. எனக்கு தினமும் புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have the habit of reading books every day. I have the habit. எனக்கு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? I have the habit of reading books. புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குது. எவ்ரிடே, தினமும். எனக்கு தினமும் புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குது. I have the habit of reading books every day. நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ வரைக்கும் நிறைய புக்கு படிச்சிருக்கேன். நான் இப்போ வரைக்கும் நிறைய புக்கு படிச்சிருக்கேன். இதை எப்படி சொல்லலாம்? I have read many books till now. I have read many books till now. I have read அப்படின்னா நான் படிச்சிருக்கேன். I have read many books, நான் நிறைய புக்கு படிச்சிருக்கேன். till now, இப்போ வரைக்கும் நான் நிறைய புக்கு படிச்சிருக்கேன். I have read many books till now. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இல்லையா? உனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you have the habit of reading books? Don't you have the habit of reading books? Don't you have the habit? உனக்கு பழக்கம் இல்லையா? Don't you have the habit of reading books? உனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், நான் தினமும் புக்கு படிப்பேன். நான் தினமும் புக்கு படிப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I read books every day. I read books every day. I read, நான் படிப்பேன், நான் படிக்கிறேன். I read books, நான் புக்கு படிப்பேன். எவ்ரிடேனா தினமும், நான் தினமும் புக்கு படிப்பேன். I read books every day. நெக்ஸ்ட் ஒன், கொஞ்ச நேரத்துக்கு என்ன தனியாக இருக்க விடு. கொஞ்ச நேரத்துக்கு என்ன தனியாக இருக்க விடு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Leave me alone for a while. Leave me alone for a while. Leave me alone, என்ன தனியாக இருக்க விடு. For a while, கொஞ்ச நேரத்துக்கு என்ன தனியாக இருக்க விடு. Leave me alone for a while. நெக்ஸ்ட் ஒன், கொஞ்ச நேரத்துக்கு நான் தனியாக இருக்கணும்னு நினச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு நான் தனியாக இருக்கணும்னு நினச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wanted to be alone for a while. I wanted to be alone for a while. I wanted to be alone, நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் தனியாக இருக்க விரும்பினேன். for a while, கொஞ்ச நேரத்துக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't need any help. I don't need any help. I don't need, எனக்கு தேவையில்லை. I don't need any help, எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. ஸோ இதுவே எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, நானே இதை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't need anyone's help. I don't need anyone's help. I don't need அப்படின்னா எனக்கு தேவையில்லை. anyone's help அப்படின்னா யாருடைய உதவியும். எனக்கு யாரோட உதவியுமே தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஒரு நாள் கண்டிப்பாக என்னோடய உதவி தேவைப்படும். உனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் என்னோடய உதவி தேவைப்படும். இதை எப்படி சொல்லலாம்? You will definitely need my help one day. You will definitely need my help one day. You will definitely need, உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். You will definitely need my help, உனக்கு கண்டிப்பாக என்னோட உதவி தேவைப்படும். one day, ஒரு நாள். ஓகேவா? உனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லையா? உனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லையா? இதை எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்கிட்டேருந்து நீ எதையுமே எதிர்பார்க்காத. என்கிட்டேருந்து நீ எதையும் எதிர்பார்க்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் மீ. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் மீ. டோன்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எதிர்பார்க்காத. எனிதிங் எதையும், ஃப்ரம் மீ என்கிட்டேருந்து நீ எதையும் எதிர்பார்க்காத. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் அதை சொன்னப்போ அங்கே யாருமே இல்லை. நான் அதை சொன்னப்போ அங்கே யாருமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one was there when I said that. No one was there when I said that. No one was there. அங்கே யாருமே இல்லை. when I said that, நான் அதை சொன்னப்போ அங்கே யாருமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நீ சந்தோஷமாக இருக்கியா? நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? அதே விஷயம் கேட்கலாம். ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ ஹாப்பி? ஹாப்பி அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ ஆர் யூ அப்படின்னா நீ இருக்கியா. ஆர் யூ ஹாப்பி? நீ சந்தோஷமாக இருக்கியா. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங். வாழ்க வளமுடன்.